கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் அன்பாய் நேசிக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே புதிய எருசலேம் எழுப்புதல் தேவாலயத்தின் மூலமாய் உங்களை மிகுந்த அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு கர்த்தர் தந்த இந்த தருணத்துக்காய் ஆண்டவருக்கு நாம் முழு இருதயத்தோடு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த நல்ல ஆசீர்வாதமான நேரத்துக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். என் பேசும் தெய்வம் அல்லவா? பேசும் ஆண்டவரே, உலர்ந்த எலும்புகளை எல்லாம் உயிரடைபடி செய்கிறேன். உங்களுடைய வார்த்தையை நீர் அனுப்பும்படி ஜெபிக்கிறோம். சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிற தேவன் நீர் அல்லவா? சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருகப்படுகிற கர்த்தர் நீர் அல்லவா? உம்முடைய வார்த்தையை அனுப்பி ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். உம்முடைய வார்த்தையை அனுப்பி ஒவ்வொருவரையும் தைரியப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேச நாங்கள் கேட்கிறோம். இயேசு ராஜாவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தி பாட, துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதமா. துன்பமும் துயரமும் எப்பொழுது இருப்பதில்லை. அது காற்று அடிச்சா, வெயில் நஞ்சா, அது தானாக ஆறிப்போம், உலர்ந்து போகும். அதுபோலதான் துன்பமும் துயரும். அது என்றும் நீடிக்க அதை மாற்றுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். பாடலாமா? துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதமா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதமா. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும், கலங்காதே. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும், கலங்காதே. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதமா. இழந்து போனதை தேடி இயேசு வந்தார். இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். எழுந்து வா, போதும் பயந்தது, உன் புயல் காற்று என்னோடு ஓய்ந்தது. ஹல்லேலூயா. இழந்து போனதை தேடி இயேசு வந்தார். இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். இழந்து போனதை தேடி இயேசு வந்தார். இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். எழுந்து வா, போதும் பயந்தது. எழுந்து வா, போதும் பயந்தது. ஒரு புயல் காற்று இன்றோடு ஓய்ந்தது. ஒரு புயல் காற்று இன்றோடு ஓய்ந்தது. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதமா. உன் துக்கம் இயேசு சுமந்து கொண்டார். உன் பிடிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார். நீ சுமக்க இனி தேவையில்லை. சுகவாழ்வு இந்நாளில் துளிர்த்தது. துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டார். உன் பிடிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார். உன் துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டார். உன் பிடிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார். நீ சுமக்க இனி தேவையில்லை.
சுமக்க இனி தேவையில்லை. ஒரு சுக வாழ்வு இந்நாளில் துளிர்த்தது. உன் சுக வாழ்வு இந்நாளில் துளிர்த்தது. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போத்தனமா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போத்தனமா. காத்தடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே. காத்தடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போத்தனமா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. என் அன்பு சகோதர சகோதரிகள், துன்பமும் துயரமும் நம் வாழ்க்கையில எப்பொழுது நம்மை பின்தொடர்வதில்லை. அது எப்படி காற்றடிச்ச வெயில் காய்ச்ச அந்த துணி எப்படி உலர்ந்து போய்விடுமோ அதே போலத்தான் நீதியின் சூரியன் இயேசு நம்மில் உதிக்கும் போது எல்லா துன்பங்களையும் சுட்டெரித்து போட்டு எல்லா துயரங்களும் காய்ந்து போய்விடும். அவரே நமக்கு சுக வாழ்வை கொடுத்து இழந்து போனதையெல்லாம் திரும்ப தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறதே. இயேசு இந்த உலகத்துக்கு எதற்காக வந்தார் தெரியுமா? பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்துக்கு வந்தார். இழந்து போனதை தேடும்படி வந்தார். எதை தேவன் இழந்தார்? தாம் உண்டாக்கின மனுஷனை. முதல்ல தேவன் மனிதனை உண்டாக்கி ஆதாம் ஏவாளாக அவர்களை சிருஷ்டித்து தம்முடைய சாயலை தம்முடைய மகிமை அவர்களுக்கு கொடுத்து அவர்களோடு கூட உள்ளாவினார். பகலின் குளிர்ச்சியான வேலை தேவன் அவர்களோடு உள்ளாவி அவர்களோடு சஞ்சரித்தார். மனிதன் தேவனோடு கூட பேசினார். எத்தனை ஒரு உன்னதமான ஒரு அனுபவம் பாருங்கள். ஆனால் கீழ்ப்படியாமை நிமித்தம் மனுஷன் செய்த பாவம் அவனையும் தேவனையும் பிரித்து விட்டது. எசேயா 59 முதல் 2 வசனம் அதைத்தானே நாம் வாசிக்கிறோம். நம்முடைய அக்கிரமங்களே நமக்கும் தேவனுக்கு நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. பாவம் நம்மை தேவனிடத்தில் இருந்து பிரித்து விடுகிறது. தேவனுடைய ஐக்கியத்தை நாம் இழக்கிறோம். தேவ பிரசன்னத்தை நாம் இழக்கிறோம். தேவனுடைய வல்லமையை நாம் இழக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அப்படி இழந்து போன அந்த மனிதனை மறுபடியுமாய் தன் பக்கமாய் சேர்த்துக் கொள்வதற்காக அவன் இழந்து போன பரிசுத்தம், அவன் இழந்து போன மகிமை, அவன் இழந்து போன அதிகாரங்கள், ஆளுகைகள், எல்லா ஆசீர்வாத நன்மைகளை கொடுக்கும்படிதான் கடவுள் மனிதனாக இந்த உலகத்துக்கு வந்தார். இழந்து போனதை தேடும்படியாக தான் உண்டாக்கிற மனிதன் பாவம் செய்தானே என்று ஆண்டவர் விட்டுவிட்டாரா? இல்லை. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி தேடி வந்தார். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆண்டவர் அங்கலாய்ப்போடு கூட ஆதி மனிதன் ஆதாமை தேடி வந்தார். அதே ஆண்டவர் இன்றும் மாறாதவராய் இருக்கிறார். இன்றும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். அதே இயேசு நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஆண்டவரை விட்டு நீ தூரம் போயிருக்கிறையா? சகோதரனே, சகோதரியே, ஆதி அன்பை நீ விட்டு விட்டாயா? வேதம் வாசிக்கிறது, ஜெபிக்கிறது,
ஆலயத்துக்கு போவதை நீ மறந்து விட்டாயா? வா, எழுந்து வா. நீ பயந்தது போதும். உன்னுடைய புயல் காற்று இன்றோடு ஓய்ந்து உன்னுடைய சுக வாழ்வு உனக்கு துளிர்க்க ஆரம்பிக்கிறது. வா, இயேசு அண்டைக்கு. நீ இழந்து போன அத்தனை ஆசீர்வாதங்களை கொடுத்து உன்னை வாழ வைக்க இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார். வேதத்திலே பழைய ஏற்பாட்டிலே 1 சாமுவேலின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். தாவீது சகலத்தையும் ஒன்றும் குறைவுபடாமல் சகலத்தையும் அவன் திருப்பிக் கொண்டான் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. தாவீது ராஜாவாகிறதற்கு முன்பு சவுல் தாவீதை துரத்தினார். ஆகவே இஸ்ரவேலிலே சிக்லாகு என்ற இடத்திலே தன் மனைவிகளையும் தன்னுடைய குமாரர் குமாரத்திகளையும் எல்லாரையும் விட்டுவிட்டு தாவீதும் அவனுடைய படை வீரர்களும் மலைகளிலும் குகைகளிலும் போய் ஒளிந்து கொண்டார். சில நாட்கள் கழித்து வந்து பார்க்கும்போது அந்த சிக்லாகு பட்டணம் அக்னியினாலே சுட்டெரிக்கப்பட்டிருந்தது. அமலேக்கியர் வந்து தாவீதினுடைய குடும்பம், மனைவிகள், பிள்ளைகள் எல்லாரையும் சிறைப்படுத்தி கொண்டு போய்விட்டார். தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் வந்து பார்க்கும்போது அவர்கள் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு அந்த 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, அவர்கள் அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போக மட்டுமல்ல. எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். தன் மனைவிகள், குமாரர்கள், குமாரத்திகள் எல்லாரையும் அமலேக்கியர் சிறையாக கொண்டு சென்றார். அன்புக்குரியவர்களே, தாவீது என்ன செய்கிறான் தெரியுமா? 5ஆம் வசனம் சொல்லுகிறது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டார். உடன் இருக்கிற வேலைக்காரர்கள், உடன் இருக்கிற படை வீரர்கள் தாவீதுக்கு விரோதமாக அங்கே எழும்புகிறார்கள். தாவீதை கல்லெறிந்து கொள்ளும்படியாய் அவர்கள் எழும்புகிறார்கள். எல்லா பக்கத்திலும் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டார் என்று 5வது வசனத்திலே வாசிக்கிறோம். அதனுடைய பின்பகுதி சொல்லுகிறது, இந்த இழப்புக்கு நடுவிலே, இந்த நெருக்கத்துக்கு நடுவிலே, இப்படிப்பட்ட அழுது கொண்டிருக்கிற, அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போகிற சூழ்நிலையில வேதம் சொல்லுகிறது, தன் தேவனாகிய கர்த்தருக்குள் அவன் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, எத்தனை போராட்டங்கள் வரட்டும், எத்தனை துன்பங்கள் வரட்டும், தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையின் வழியாய் நாம் தேற்றப்படுகிறோம். நம்மை திடப்படுத்தி நம்மை பலப்படுத்திக் கொள்ளுவோம். தேவன் எனக்கு நன்மையை தவிர தீமை செய்ய மாட்டார் என்ற ஒரு விசுவாசம், இந்த தீமையை கூட அவர் நன்மையாக மாற்றி தருவார் என்கின்ற ஒரு விசுவாசம் ஆண்டவருடைய வசனத்தின் வழியாய் நம்மை தேற்றிக் கொள்கிறோம், நம்மை திடப்படுத்திக் கொள்கிறோம். பாருங்கள், கர்த்தருக்குள்ளாய் தன்னை திடப்படுத்திக் கொண்டதினாலே தாவீது ஜெபிக்கிறார். ஆண்டவரே, அந்த தண்டை நான் பின்தொடரட்டுமா? அதை நான் பிடிப்பேனா? கர்த்தர் சொன்ன, பின்தொடர், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய், நீ சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய், அந்த தண்டை நீ பின்தொடர் என்று ஆண்டவர் சொன்னார். அதே போல தாவீது தன்னுடைய உடன் படையினரோடு கூட புறப்பட்டு போய் அங்கே வழியிலே சோர்ந்து போகிற 200 பேர் நின்று போய், அதற்கடுத்து ஆற்றை கடக்கும் போது இன்னும் 200 பேர் சோர்ந்து போகிறார். கடைசியாக இருக்கிற மக்களை கொண்டு தாவீது புறப்பட்டு போகிறான். அங்கே ஒரு எகிப்தியன் குற்றுயிராய் பசியோடு போராடி கொண்டிருக்கிறான். அவன் அந்த அமலேக்கியருடைய படையை சார்ந்தவன்.
அவனுக்கு உணவு கொடுத்து திராட்சை ரசம் கொடுத்து அவனிடத்துல விசாரித்து அந்த அமலேக்கியருடைய தண்ணீரிடத்திற்கு என்னை கொண்டு போகிறாயா என்று தாவீது கேட்கும்போது, நீ என்னை கொலை செய்யாமல் விட்டால் நான் கொண்டு போகிறேன் என்று சொல்லுகிறார். தாவீது சொல்கிறார், நான் உன்னை கொல்ல மாட்டேன், எங்களை அவ்விடத்துக்கு கொண்டு செல்லும் என்று கேட்டபோது அந்த எகிப்தியன் அந்த அமலேக்கியருடைய பிள்ளையை சார்ந்த ஒருவனும் அவர்களிடத்துல கொண்டு போய் விடுகிறார். போய் பார்த்தால் அந்த அமலேக்கியர் அந்த வெற்றியை கொண்டாடி கொண்டு குடித்து கும்மாளமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பெலிஸ்தியரை ஜெயித்து இங்கே சிக்லாவிலே தாவீதினுடைய படையை குடும்பத்தை சிறையாக கொண்டு வந்து அந்த வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, தாவீது அந்த அமலேக்கியரை இன்று சாயங்காலம் துவங்கி மறுநாள் சாயங்காலம் வரைக்கும் அவர்களை முறியடித்தான் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்றார். அப்பொழுதுதான் இந்த 1 சாமுவேல் 30:19 அவன் மனைவிகளையும் அவன் குமாரரையும் அவன் குமாரத்திகளையும் ஒன்று குறைவுபடாமல், சிறியதாயினும் பெரியதாயினும் ஒன்று குறைவுபடாமல் அவன் சகலத்தையும் திரும்பிக் கொண்டான். என் அன்பு சகோதர சகோதரிகளை, எதை இழந்து என்று நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் சரீர சுகத்தை நீங்கள் இழந்து போனீர்களா? வியாதி, திடீரென்று வியாதி வந்து தாக்கி எனக்கு சமாதானத்தை இழந்து சௌக்கியத்தை இழந்து துக்கித்துக் கொண்டிருக்கிறீர்களா? என்னை விசாரிக்க யாரும் இல்லை, மருத்துவமனை கொண்டு செல்லக்கூட யாரும் இல்லை, பண வசதி இல்லை என்று சொல்லி கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் இழந்து போன சுகத்தை ஆண்டவர் இயேசு தம்முடைய தழும்புள்ள கரத்தினாலே தொட்டு உங்களுக்கு சுகத்தை தருவார். பொருளாதாரத்தை இழந்து தவிக்கிறீர்களா? இந்த லாக்டவுன்ல 6 மாதமாக வேலை இல்லாமல், வருமானம் இல்லாமல், பசியோடு பட்டினியோடு பஞ்சத்தில் இருக்கிறீர்களா? ஆண்டவர் இழந்து போன எல்லாவற்றையும், களஞ்சியத்திலே கோதுமை இல்லையோ, ஆலைகளில் திராட்சரசம் வழிந்தோடும் இல்லையா? ஆண்டவர் சொன்னாரே யோவேல் தீர்க்கதரிசி மூலமாய், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆவார்கள். களஞ்சியங்களை நிரப்புவேன், ஆலைகளில் திராட்சரசங்களை வழிந்தோட பண்ணுவேன், நான் அளிக்கும் நன்மையினாலே என் ஜனங்கள் திருப்தி ஆவார்களே. ஆண்டவர் சொன்னார். இன்னைக்கு எதை இழந்து போய் நீ சோர்வோடு துக்கத்தோடு கூட இருக்கலாம். நீ இழந்து போனதையெல்லாம் ஒன்றும் குறைவுபடாமல் சகலத்தையும் கொடுத்து உன்னை வாழ வைக்க இயேசு என்றும் உயிரோடு கொடுக்கிறார். நியாயாதிபதிகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசித்து பாருங்க. சிம்சோன் மகா பெரிய ஒரு பராக்கிரமசாலி. சிம்சோன் என்ற பெயரை கேட்டாலே பெலிஸ்தியர் ராணுவமே நடுங்கும். ஒரு கழுதையினுடைய பச்சை தாடை எலும்பு எடுத்துக்கொண்டு 1000 பேரை கொன்று குவித்தார். பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை பெற்ற ஒரு பெரிய பராக்கிரமசாலி. ஆனால் அவன் பாவம் செய்த போது ஆண்டவருக்கு பிரியமில்லாத அந்த விபச்சார பாவத்துல அவன் விழுந்தபடியினால் தேவ பலத்தை அவன் இழந்து போகிறான். பெலிஸ்தியர் வந்து அவனை பிடிக்கிறார்கள். அவனுடைய தலைமயிரை சிரைத்து அவனை மொட்டையடிக்கிறார்கள். அவனுடைய கண்களை 2 கண்களை பிடுங்கி அவனை குருடனாக்குகிறார்கள். கைகளிலும் கால்களிலும் வெண்கல விளக்கு போட்டு அவனை மாவரைக்க வைத்து அவனை வேடிக்கை பொருளாக்கி ஒரு குரங்காட்டியை போல அவனை அவமானப்படுத்துகிறார்கள். அரண்மனையிலே அவனை சங்கிலி போட்டு கட்டி வைக்கிறார்கள். அப்பொழுதுதான் சிம்சோன் ஆண்டவரை நோக்கி உருக்கமான ஒரு ஜெபத்தை எடுக்கிறார். ஆண்டவரே, இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும்,
தேவனே என்னை பலப்படுத்தும் என்று எஞ்சி பிரார்த்திக்கிறார். ஆண்டவரே, இந்த ஒரு விசை என்னை நினைத்தருளும், தேவனே என்னை பலப்படுத்தும் என்று ஜெபிக்கிறார். ஆண்டவர் பாருங்கள், அவனுடைய பாவங்களை ஆண்டவர் மன்னித்து திரும்பவும் ஆண்டவர் சிம்சோனை பலப்படுத்துகிறார். அந்த அரண்மனையை இடித்து நொறுக்கி தன் உயிரோடு இருந்தபோது கொன்றவர்களை பார்க்கலாம், அங்கே சிம்சோன் கடைசியாக மறிக்கும் போது கொன்றவர்கள் தான் அதிகம் என்று வேண்டும் சொல்லுங்கள். அவ்வளவு பெரிய ஒரு பலத்தை தேவ ஆவியானவர் மறுபடியும் சிம்சோனுக்கு கொடுக்கிறார். எதிரிகளை மறுபடியும் ஜெயிக்கும்படியான பலன். என் அன்பு சகோதர சகோதரிகளை, ஆண்டவரை விட்டு தூரம் போனீர்களா? உலக உல்லாசம், உலக அன்பு, உலக சிற்றின்பங்கள், பாவங்கள், அசுத்தங்கள், அருவருப்புகள், ஆண்டவருடைய கிருபையை இழந்து, ஆண்டவருடைய பலத்தை இழந்து காணப்படுகிறீர்களா? நீங்கள் இழந்து போன பலத்தை திரும்ப தருவதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். நீங்கள் இழந்து போன பரிசுத்தத்தை திரும்ப தரும்படி ஒரு பாவியான பெண்ணை பார்த்து ஏசாண்டவர் சொன்னாரே, மகளே, இனி பாவம் செய்யாது, இனி பாவம் செய்யாது. பாவத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து பரிசுத்த வாழ்வுக்கு ஆண்டவர் அங்கே முதல் அடி எடுத்து வைக்கும்படி உதவி செய்கிறார். பாவத்தையே தொழிலாக செய்திருந்த அந்த மகளை ஆண்டவர் மறுபடியும் பரிசுத்த வாழ்வுக்கு ஆண்டவர் அழைக்கிறார். விபச்சார தொழிலிலேயே இருந்த ஒரு பெண்ணை ஆண்டவர் அப்படி பரிசுத்தமாக்கி இனி பாவம் செய்யாதே என்ற பாவத்துக்கு ஒரு முடிவை உண்டாக்குவாரா? உங்களையும் என்னையும் இயேசு விடுவிக்க மாட்டாரா? இழந்து போன அந்த பரிசுத்தத்தை தரமாட்டாரா? இழந்து போன அந்த தேவ பலத்தை, பரிசுத்த ஆவியானுடைய அந்த வல்லமை ஆண்டவர் திரும்பவும் நமக்கு தரமாட்டாரா? சிம்சோனை நினைவு கூர்ந்தவர் என்று உங்களையும் என்னை நினைவு கூர்ந்து அவர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? நம்முடைய பாவங்களை மறைக்காமல் அறிக்கை செய்து அதை விட்டுவிடும்போது தேவனுடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் நம்மில் பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை வஞ்சிக்கிறவர்களாயிருக்கிறோம். உண்மை நமக்குள்ளார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. மறைக்காமல் அறிக்கையிடும்போது தேவனுடைய இரக்கத்தை நாம் பெறுகிறோம். மறுபடியும் தேவ பலத்தை நாம் பெறுகிறோம். கடைசி ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 43வது வசனம். ஆண்டவர் இயேசு அங்கே என்ன செய்தார்? லாசருவே, நீ எழுந்து வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். மரித்த லாசரு 4 நாளாய் அவர் உயிர் பெற்று திரும்பி வந்தார். இழந்து போன ஜீவனை ஆண்டவர் அவருக்கு திரும்ப கொடுத்தார். இழந்து போன சகலத்தை தாவீது எப்படி திருப்பிக் கொண்டாரோ, இழந்து போன பலத்தை சிம்சோன் எப்படி மறுபடியும் பெற்றுக் கொண்டாரோ, இழந்து போன ஜீவனை லாசரு எப்படி மறுபடியும் பெற்றுக் கொண்டார். அதே போலதான் இன்றும் கூட நம்முடைய வாழ்க்கையில செத்து கிடக்கிற, மறித்து கிடக்கிற காரியம், பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும் என்று ஆண்டவர் சொன்னார். நம்முடைய ஆத்துமா செத்து போயிருந்தார். சரதை சபையை பார்த்து தூதனானவர் சொன்னாரே, நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தோ செத்தவனாய் இருக்கிறாய். காரணம் என்ன? பாவம் ஆத்துமாவை சாகடிக்கிறது. அந்த ஆத்துமாவை ரத்தத்தினால கழுவுகிறார், ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. எலும்புகளை ஆண்டவர் உயிர்ப்பித்து நினமொழுதாக்குகிறார். ஆவி ஆத்மா சரீரத்தை உயிர்ப்பிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிக்கிறார். சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார். கெட்டு போன சரீர அவயங்கள், ஒருவேளை கிட்னி செயலற்று போயிருக்கலாம், அல்லது நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது இருதய பலவீனத்தோடு கூட நீங்கள் காணப்படலாம்.
தினம் தினமும் பயத்தோடு, மரண பயத்தோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கேன்சர் நோய் வந்துவிட்டதே என்று கலங்கலாம். என்று பல்வேறு விதங்களில் கொடிய வியாதியினாலே மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நீங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். லாசருவை உயிரோடு கூட எழுப்பி திரும்பவும் அவனுக்குள் ஜீவனை தந்த இயேசு கிறிஸ்து, நானே உயிர் தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அவரை விசுவாசிக்கும் போது செத்து கிடக்கிற நம்முடைய சரீரங்களை எல்லாம், செத்து கிடக்கிற நம்முடைய அவயங்களை எல்லாம் அவர் உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். செத்து கிடக்கிற பொருளாதாரத்தை கூட அவர் உயிர்ப்பிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில இன்று என்னென்ன மரித்து போய் இருக்கிறதோ அவையெல்லாம் இயேசு நாமத்தினாலே அவர் உயிர்ப்பிக்கிறார், மறுபடியும் வாழ்வு கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, உலக ஆசீர்வாதம் மட்டுமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கூட. மறுபடியும் திரும்ப ஜெப வாழ்வு, திரும்பவும் ஆண்டவரோடு உள்ள ஐக்கியம், திரும்பவும் வேத வாசிப்பு, திரும்பவும் ஒரு பரிசுத்த ஜீவி. ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்கிறார். அதற்காகத்தான் இயேசு உலகத்துக்கு வந்தார், சிலுவையை சுமந்தார், கொல்கதாவுக்கு அவர் மலைக்கு ஏறினார். நம்முடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக இயேசு காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களுக்காக இயேசு சிலுவையில் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு கொள்ளும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாக, நாம் எதை இழந்தாலும் சரி, எதை இழந்தாலும் சரி, இந்த கண்ணீரோடு, ஒருவேளை உங்கள் வீட்டிலே நீங்கள் நேசித்தவர்கள் மரித்து போனார்களா? நீங்கள் அதிகமாய் நம்பின மக்கள் உங்களை கைவிட்டு விட்டார்களா? மனம் கலங்காதீர்கள். இழந்து போன ஆசீர்வாதங்களை உங்களுக்கு திரும்ப தந்து உங்களை கோடி மடங்கு சந்தோஷப்படுத்த இயேசு வல்லவராய் திரும்பவும் உங்களை வாழ வைத்து, நீங்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக உங்களை மகிழ்ச்சியாக்கி ஆசீர்வதிப்பார். அதற்காகத்தான் ஆண்டவர் என்று நம்மை அழைக்கிறார். இழப்பு, இழப்பு, இழப்பு. நீ எதை இழந்து இன்னைக்கு தவிக்கிறாயோ, வாய் இயேசு நிற்கும். அந்த இழப்பின் வேதனை இயேசு ஆண்டவருக்கு தான் தெரியும். அவர்தான் இழந்து போனதை தேடி இந்த உலகத்துக்கு வந்தார். உன் வேதனையை புரிந்து கொள்கிற ஆண்டவர், உன் இழப்பிலே உன் துக்கத்தை அறிந்து உனக்கு உதவி செய்கிற தேவன் இயேசு என்று உயிரோடு இருக்கிறார். அவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, இன்று உம்முடைய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு ஆண்டவரே தந்து எங்களை தைரியப்படுத்திக் கொண்டிருக்கிறதுக்காக நன்றி அப்பா. இழந்து போனதையெல்லாம் திரும்ப தருகிற தேவன், தாவீது இழந்து போன சகலத்தையும் திருப்பிக் கொண்டார் என்று பார்க்கிறோமே. சிம்சோன் இழந்து போன பலத்தை திரும்பவும் பெற்றுக் கொண்டார் என்று தியானித்தோமே. லாசரு இழந்து போன ஜீவனை திரும்பவும் ஆண்டவரை பெற்றுக் கொண்டார் என்று பார்த்தோம். என்னென்ன எங்க வாழ்க்கையில செத்து கிடக்கிறதோ, எதையெல்லாம் நாங்கள் இழந்து போயிருக்கிறோமோ, அதையெல்லாம் நம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நாங்கள் ஆண்டவரை பெற்றுக் கொள்கிறோம். சகலத்தையும் நாங்கள் திருப்பிக் கொள்கிறோம். ரத்தத்தின் வழியாய், சிலுவையின் வழியாய் ஆண்டவரை நாங்கள் சகலத்தையும் சுதந்திரிக்கிறோம். சாமி, ஒன்று குறைவுபடாது, ஒன்று குறைவுபடாது சகலத்தையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் சுதந்திரிக்கிறோம். ஒவ்வொருவருடைய ஆண்டவரின் வீடுகளுக்குள்ள உங்கள் சமாதானம் இறங்கட்டும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சரீரங்களுடைய வல்லமை பாயட்டும். உங்கள் ஜீவன் இறங்கட்டும். மரணத்துக்கு ஏதுவான வியாதியா இருந்தாலும் சரி, இயேசுவின் உயிர் தெழுந்த வல்லமை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். லாசருவை உயிர்ப்பித்த தேவன் அவர்களை உயிர்ப்பியும், அவருடைய சரீர அவயங்களை உயிர்ப்பியும். ஒரு புது வேலை, ஒரு புதிய ஆசீர்வாதம், ஒரு புது வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்களுக்கு உண்டாகும்படியாய் நான் ஜெபிக்கிறேன்.
இழந்து போனது எல்லாம் ஆண்டவரே பல ஆயிரம் மடங்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு தந்தவர்களை ஆசீர்வதி, அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதி, அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதி, அவருடைய மன விருப்பங்களை நிறைவாக்கும். என்னென்ன விதங்களில் ஆண்டவரே அவங்க நாசானாங்களோ அதையெல்லாம் திரும்ப பெற்று அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் சாமி. உம்முடைய ஊழியனாய் பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். என்றைக்கு வாழ்ந்து சுகமாய் இருக்கட்டும். இயேசு ஆண்டவரின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியத்தில் பாதுகாப்பு நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் தங்கியிருந்து கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இழந்து போனதை திரும்பவும் உங்களுக்கு தந்து உங்களை சகல விதத்தில் ஆண்டவர் ஆசீர்வதித்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். தைரியமாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். தொடர்ந்து ஊழியர்களுக்கு ஜெபித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த செய்தி மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணி அநேகருக்கு இந்த கடவுளுடைய வார்த்தை போய் சேரும்படியாய் இந்த ஊழியத்தில் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.